नेक्स्ट श्लोकम श्लोका नंबर 28 शुभाशुभफलैरेवं मोक्षसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि. ஸோ இந்த நிஷ்காம பக்தியுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லப்படுறது. அதாவது கர்மயோகத்துடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. இப்போ ஒவ்வொரு கர்மாவும் நாம் பண்ணும் பொழுது 2 விதமான புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒன்று லௌகீக புண்ணியம். லௌகீக புண்ணியம்னா என்ன? நம்ம அந்த மெட்டீரியல் விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற புண்ணியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் கிடைக்கணுன்னா புண்ணியம் இருந்தால் தானே கிடைக்கும். இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? பணம் இருந்தால் பொருள் வாங்குகிறோன்னு சொல்கிறோம். இல்லை, பணம் இருந்தால் கூட புண்ணியம் இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்மளால் வாங்கவே முடியும் இல்லையா? அப்போ லௌகீக புண்ணியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் எந்த கர்மா பண்ணாலும் அதில் இன்பில்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் தான் இன்பில்ட்டாக இருக்குது. அதாவது இந்த சிருஷ்டியே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்சம் அடையிறதுக்கு நம்ம சாதனாஸ்லாம் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம ஃபேமிலி, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி என்ன பண்ண போகிறதுன்னா நீங்கள் மோட்சம் அடையிறதுக்கு அந்த ஃபேமிலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. அந்த மாதிரி தான் அந்த செட்டப்பே இருக்குது. அப்போ நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணினாலும் டீஃபால்ட்டாக நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் தான் கிடைக்கும். பட் நாம் என்ன பண்ணிடுறோம்? அந்த கர்மா பண்ணும் பொழுது எனக்கு ஸ்பிரிச்சுவல் புண்ணியம்லாம் வேண்டாம், எனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வேணும் அப்படின்னு நாம் ஒரு பிரார்த்தனையை அங்கே வைக்கிறதுனால அந்த ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்காம அந்த மெட்டீரியல் புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. அப்போது நம்ம பண்ணுற பூஜா மெட்டீரியலிஸ்டிக் புண்ணியமும் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் புண்ணியத்தையும் அது கொடுக்கறது. ஒரு ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் அதையும் கொடுக்கறது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேமிலியில் பிறந்திருக்கீள், ஏன் இந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே டெஃபினட்டாக புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த தேசத்தில் நம்மளால் பிறந்திருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான்லேயோ இப்போ இருக்கிற சிரியாலேயோ நீங்கள் பிறந்திருந்தேன்னா இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது நம்மளால் இல்லையா? பட் இவ்வளோ பேடாக இந்த உலகம் முழுக்க இவ்வளோ பேடாக இருந்தாலும் நம்மளால் இந்த விஷயங்கள்லாம் இப்போவும் படிக்க முடியறது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு புண்ணியம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நாம் பிறந்திருக்கோம். நம்மளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே எத்தனையோ, அதாவது அந்த ஆச்சாரியாஸ்லாம் எத்தனையோ ஆச்சாரியாஸ் நம்மளுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துட்டு போயிருக்கா. அந்த லீனியேஜில் நாம் வரோம் அப்படின்னா டெஃபினட்டாக புண்ணியம் நம்மளுக்கு ஒர்க் ஆகியிருக்கு. அதுவும் என்ன புண்ணியம் ஒர்க் ஆகியிருக்கு? ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் ஒர்க் ஆகியிருக்கு. நீங்கள் இந்த புண்ணியத்தை எல்லாம் வேறு எதுக்கோ செலவழிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா கோடீஸ்வராலாக இருந்திருப்போம் நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த நாலேஜ் வேணும் அப்படின்னு நாம் அதை இங்கே மாற்றி விட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, துர்லபம் திரயமே வைத்தது தேவானுகிரக ஹேத்துக்கம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ ஒரு மனுஷனாக பிறக்கிறது புண்ணியம். மோட்சம் மேலே ஆசை வர்றது அப்படிங்கிறது என்ன புண்ணியம்? இதுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் தேவைப்படுறது. அப்போ ஒரு குரு கிடைக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் நமக்கு தேவைப்படுறது. அப்போது நாம் பண்ணுற கர்மா நமக்கு ஸ்பிரிச்சுவல் புண்ணியத்தை டெஃபினட்டாக கொடுக்கறது. அந்த ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் இருந்தால் மட்டுமே நம்மளால் அந்த ஸ்பிரிச்சுவலாக ப்ராக்ரெஸ் ஆகுறதுன்னு சொல்கிறோம்ல,
இந்த சித்த சுத்தி கிடைக்கிறது அதெல்லாம் எது மூலமாக கிடைக்கிறதுனா ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த நிஷ்காம பக்தன் இருக்கானே அவன் வந்து மெட்டீரியல் புண்ணியம் மெட்டீரியல் பாப்பம் அதிலிருந்து விடுதலை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். கரெக்டாக தானே சொல்கிறார்? ஏன்னா எனக்கு மெட்டீரியல் பெனிஃபிட்டை அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறதுனால பகவான் சொல்கிறார், அவன் வந்து அந்த மெட்டீரியல் பாப்ப புண்ணியத்திலேருந்து அவன் வந்து ஃப்ரீ ஆகிறான். சுபாசுப பலைஹி ஏவம் மோக்ஷியசே. சுபபலம் அப்படின்னா மெட்டீரியல் புண்ணியம்னு அர்த்தம். அசுப பலம் அப்படின்னா மெட்டீரியல் பாபம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்துலேருந்தும் அவனுக்கு என்ன கிடைக்கிறதான்? மோக்ஷியசே, அவன் வந்து ஃப்ரீ ஆகிறான். ஏன் அவனுக்கு பாப்பம் அப்படிங்கிறது வந்து எதனால் ஏற்படுறது? இப்போ நிஷ்காம பக்தன் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணினா கூட அவனுக்கு பாப்பம் ஏற்படாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பட் சகாம பக்தன் இருக்கானே அவனுக்கு என்ன ஆகும்? டெஃபினட்டாக அவனுக்கு வந்து பாப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். பட் நிஷ்காம பக்தன் ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணினா கூட இந்த பிரத்யவாய பாப்பம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு அவனுக்கு சேரவே சேராது. அதனால பகவான் இங்கே சொல்கிறார், உனக்கு பாப்பம்லேருந்து நீ வந்து ஃப்ரீ ஆகிடுற. ஏன்னா நீ பண்ணுற கர்மானால உனக்கு பாப்பம் ஏற்பட போகிறதில்ல. வேற அவன் பண்ணுற கர்மானால புண்ணியம் வந்து அவனுக்கு கிடைக்குமே, அதிலிருந்தும் நீ வந்து ஃப்ரீ ஆகிடுவ அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்போ பாப்பத்திலேருந்து ஃப்ரீ ஆகிற அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து அது ஓகே, கரெக்டு தான். புண்ணியத்திலேருந்தும் ஃப்ரீ ஆகிற அப்படின்னு சொன்னால் எப்படி ஒத்துக்கிறது? புண்ணியம் நமக்கு தேவை இல்லையா? இப்போ வேதாந்தம் சொல்கிறது, இந்த புண்ணியம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே வச்சுக்கலாம். ஏன்னா புண்ணியம் இருந்தால் தான் இப்படிலாம் கிளாஸுக்கெலாம் வர முடியறது, கேட்க முடியறது, சித்த சுத்திக்கெலாம் யூஸ் ஆகிறது எல்லாம் ரைட்டு. பட் அந்த புண்ணியமே ஒரு பீரியடுக்கு மேலே என்ன ஆகிடும்னா பாண்டேஜை க்ரியேட் பண்ணும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக புண்ணியம் இருந்தால் என்ன ஆகும்? அடுத்த ஜென்மா நம்மளுக்கு தேவலோகம்தான். புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா எல்லாம் இருக்குல்ல, அங்கே தான் பிறக்கணும். இப்போ மறுபடியும் பிறக்கணுமே புண்ணியம் இருந்ததுன்னா. நம்ம வந்து அதெல்லாம் வேண்டாமே நமக்கு இல்லையா? அதனால இந்த புண்ணியமும் கூட பாண்டேஜ் அப்படின்னு வேதாந்தம் வந்து சொல்லும். அப்போ ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி நமக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் புண்ணியமும் பாண்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன்னா புண்ணியம் என்ன கொடுக்க போகுது? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணத்தை நமக்கு கொடுக்க போகிறது. ஸோ அதனால பகவான் இங்கே சொல்கிறார், அந்த ரெண்டுத்திலேருந்தும் நீ வந்து கர்ம பந்தனைஹி அதிலேருந்து நீ வந்து விடுதலை அடைகிறாய். ஸோ இங்கே வந்து அந்த கர்ம யோகிக்கு ஆர் நிஷ்காம பக்தனுக்கு பகவான் வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? சந்நியாச யோக யுக்தாத்மா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சந்நியாசி கம் யோகி அப்படின்னு சொல்கிறார். இப்போ யார் சந்நியாசி அப்படின்னா யார் சந்நியாசி? சந்நியாசின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலாக துறந்தவர். எல்லாத்தையும் யார் வந்து துறந்திருக்காளோ துறவி அப்படின்னு அதனால தானே சொல்கிறோம் இல்லையா? யார் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்காளோ அவளை வந்து நாம் சந்நியாசி அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இங்கே பகவான் வந்து ஒரு கர்மயோகியை சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார்? ஏன்னா கர்மயோகி என்ன பண்ணுறார் அப்படின்னா இதே இந்த மெட்டீரியல் உலகத்தில் தான் கர்மயோகியும் வந்து வாழறார், எல்லா ஆக்டிவிட்டீஸும் கூட பண்ணுறார். ஆனால் அவர் எதை தியாகம் பண்ணியிருக்கார்? அந்த மெட்டீரியல் பலனை, அந்த லௌகீக பலன் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் தியாகம் பண்ணிட்டார். சரி, தியாகம் பண்ணி என்ன வேணும்னு கேட்டுட்டார்? சித்த சுத்தி வேணும் அப்படின்னு அந்த பர்சன் வந்து கேட்டதுனால அவர் வந்து காம தியாகத்தை இங்கே பண்ணுறார். ஆர் கர்ம பல தியாகம், லௌகீக பல தியாகத்தை அவர் வந்து இந்த இடத்துல பண்ணுறதுனால பகவான் சொல்கிறார், இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுண்டா தான் சன்னியாசின்னு கிடையாது. நீ வந்து இந்த மாதிரி கர்ம பல தியாகத்தை பண்ணினா கூட உன்னை நான் சந்நியாசின்னு சொல்லுவேன்னு சொல்கிறார். அனாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ. எங்கே கேட்டிருக்கோம் இதை? 6வது அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகம் இதான்.
ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியஹ அப்படின்னு பார்த்தோம். எம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பா யோகி பவதி கஷ்டன. 6வது அத்தியாயத்திலேயே பகவான் வந்து யார் சந்நியாசி, ஒரு கர்மயோகியே சந்நியாசி அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கார். அதை தான் இங்கே மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்போது வந்து ஒரு ஒர்க்கு பண்ணிவிட்டு, இந்த ஒர்க்கு பண்ணிட்டேன், இதனோட ரிசல்ட் என்ன ஆகுமோ, எப்படி வரப்போகிறதோ அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அந்த யோசனையை யார் தியாகம் பண்ணுறாளோ, அந்த மாதிரி தாட்டை யார் தியாகம் பண்ணுறாளோ அவளை கிருஷ்ணர் இங்கே சந்நியாசின்னு சொல்கிறார். ஏன்னா அவன் எப்படி பண்ணுறான், எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுறான். அப்போ அவனுக்கு எங்கே இந்த பயம் இருக்கும், எது எனக்கு நல்லதோ அதை தான் பகவான் எனக்கு கொடுக்க போகிறார், என்ன கொடுத்தாலும் அது எனக்கு பிரசாதம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அவன் எதை கண்டு அவன் பயப்பட போகிறான், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற எண்ணமே அவனுக்கு வரவே வராது. ஸோ அந்த எண்ணத்தை அவன் தியாகம் பண்ணுறதுனால அவனை வந்து பகவான் இங்கே சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டார் இந்த அத்தியாயத்தில் தான், அனன்யாஸ் சிந்தயந்தோமா ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தான யோகக்ஷேமம் வகாம்யகம், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஆனால் நம்மளால் தான் இன்னும் கூட பாருங்க, இந்த 9th சாப்டரில் எத்தனாவது ஸ்லோகம் வரும், இன்னும் கூட நமக்கு பகவான் மேலே வந்து நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. ஸோ பகவான் சொல்கிறார், உங்ககிட்ட எவ்வளோ பணம் வேணா இருக்கட்டும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு, இந்த உலகமே வந்து உன்னுடைய சொந்தக்காரெல்லாம் இருக்கட்டுமே, ஆனாலும் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. வேறஸ் என்னோட நீ அசோசியேஷன் வச்சுட்டேன்னா, பகவானோட நம்ம அசோசியேஷன் வச்சுட்டோன்னா இன்செக்யூரிட்டி ஃபீலிங் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து மைண்டோட ப்ராப்ளம். அது வந்து நம்ம வச்சுட்டுருக்கிற பொருட்களுடைய ப்ராப்ளம் கிடையாது. அது எத்தனை இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய மைண்டுடைய ப்ராப்ளம். அப்போ மைண்டை தான் இப்போ நம்ம வந்து சரி பண்ணி ஆகணும். அப்போ நிஷ்காம பக்தனை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாத்துக்கும் எங்கே போயிடுவான் அப்படின்னா, பகவான் எனக்கு செக்யூரிட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அவனை சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த சந்நியாசி மைண்டு செட்டு அவனுக்கு இருக்கிறதுனால சந்நியாசின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், யோகி அப்படின்னு ஒரு டைட்டிலும் கொடுக்குறார். ஸோ யோக அப்படின்னா இந்த இடத்துல வந்து கர்மா அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ அப்போ அவர் வந்து எல்லா விதமான கர்மாவோட தன்னை அசோசியேட் பண்ணிகிட்டு இருக்கான். யார், இந்த நிஷ்காம பக்தன். ஆனால் அதை வந்து அந்த மெட்டீரியல் டிசையர்ஸ் இருக்குல்ல, அதோட தன்னை அவன் அசோசியேட் பண்ணிக்கல. அதனால் அந்த நிஷ்காம பக்தனை சந்நியாச யோக யுக்தாத்மா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவனுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா, வெளி விஷயங்களில் வந்து அவன் ப்ராஸ்பரஸாக இருக்கிறதெல்லாம் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்னர் க்ரோத், நான் முன்னாடிக்கு இப்போது என்கிட்ட ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கா, எப்படி கண்டுபிடிக்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கா, நான் மாறி இருக்கேனா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வீட்டில் இருக்கிறவாள்லாம் சொல்லுவாளா? சில பேர் வீட்டில் சொல்லுவா, சில பேர் வீட்டில் இன்ஃபேக்ட் வந்து மாறி இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கூட சொல்ல மாட்டா. ஏன்னா அவளுக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைச்சிடுதில்ல. அதனால் சில பேர் வீட்டில் அதுவும் வந்து சொல்ல மாட்டா. அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? நான் எனக்கு இந்த சாஸ்திரம் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு கூடியிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல முன்னை விட இப்போ நான் இதில் ஏதாவது தீவிரம் காட்டுறேன்னா, இப்போ பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஆசை இருக்குது, இந்த உபனிஷத்தை படிக்கணும்னு ஆசை வருது, அதில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்கணும்னு ஆசை வருது, அந்த மாதிரி என்னுடைய டிசையர்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நமக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தானே இதில் இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளுக்கு. அந்த சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறோமே, அது இருந்தால் தானே இப்போ கிளாஸுக்கெலாம் வரத்துக்கே நம்மளால் முடியும். அப்போ இது வரணும், நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது கேட்டுடணும், எதையாவது பண்ணி இந்த ஜென்மத்திலேயே நான் வந்து இதை முடிச்சிடணும்
அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்லோவாக கிராஜுவலாக இந்த சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு வருது அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இங்கே என்ன சொல்கிறார்? அந்த நிஷ்காம பக்தன் என்ன ஆகிறான்? விமுக்தகா ஆகிறான். விமுக்தகா அப்படின்னு சொன்னால் லிபரேட்டட் பர்சன், அவனுக்கு மோக்ஷம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எப்படி வந்து ஒரு கர்மயோகிக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு பகவான் சொல்கிறார் இங்கே. அப்போ ஞான யோகம் தேவையில்லையா? கர்மயோகம் பண்ணியே நமக்கு வந்து மோட்சம் கிடச்சிடுமா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது இந்த மாதிரி இந்த கிளாஸு விஷயம்லாம் தெரியாதவா நிறைய பேர் இருப்பா இல்லையா வெளியில், அவகிட்டெல்லாம் போய் நீங்கள் பேசினீங்கன்னா நான் வந்து கர்மம் பண்ணியே மோட்சம் அடைஞ்சிடுவேன். என்ன மாதிரி கர்மம் பண்ணுவாவா? சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன், நான் வந்து மற்றவாளுக்காக உழைச்சி நான் வந்து மோட்சம் அடைவேன் அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் நம்ம பார்த்துருக்கோம் கர்மத்தினால மோட்சத்தை கொடுக்க முடியாது. அப்போது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இங்கே கர்மயோகம் அவன் பண்ணுறதுனால அவனுக்கு ஞான யோக்கியதா கிடச்சி அது மூலமாக ஞான யோகத்துக்கு வந்து ஞான யோகத்தினால் மட்டுமே அந்த பர்சனுக்கு மோட்சம், அதாவது ஞானத்தினால் மட்டுமே மோட்சம். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? மாம் உபைஷ்யசி, அவன் வந்து என்ன பண்ணுறானா? என்னையே வந்து சேருகிறான் அப்படின்னு சொல்கிறான். அது என்னது என்னையே வந்து சேருகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேயும் வந்து கரெக்டாக நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னையே வந்து சேருகிறான் அப்படின்னா இப்போ பகவானை போய் ஃபிசிக்கலாக அடையிற விஷயம் இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால, நான் இப்போ இங்கே இருக்கேன்ல, இங்கே கூட பகவான் வந்து இருந்தாகணும். அதனால் நான் எங்கேயோ போய் பகவானை ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது என்னையே வந்து சேருகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வேற பகவான் வேற இல்லைங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். ஆர் நான் வந்து பகவான்கிட்டேருந்து தள்ளி இருக்கேன் அப்படின்னு ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி வச்சுருந்தேனே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் இப்போ ட்ராப் பண்ணுறேன். அந்த தவறான புரிதல் என்னை விட்டு போகிறது இல்லையா, அதை தான் பகவான் இங்கே வந்து என்னையே அவன் வந்து சேருகிறான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ட்ராப்பிங் ஆஃப் தி ராங் நோஷன் இஸ் ஐக்கியம் வித் பகவான். இது தவிர வேறு ஒரு ஐக்கியமும் ஃபிசிக்கலாலாம் வந்து இங்கே நடக்கிறது இல்லை. அப்போ அந்த தவறான புரிதல் எதனால் நம்மக்கிட்டேருந்து நீங்கும்? சரியான புரிதல்னால தான் தவறான புரிதல் போகும். அந்த சரியான புரிதலை தான் நாம் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஞானம் வந்துடுது அப்படின்னா அடுத்த க்ஷணம் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்னா, நான் வேறு பகவான் வேறு இல்லை அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஏற்படுறது. ததேவத்வம் துவம் ஏவ தது அப்படின்னு வந்து நமக்கு புரிஞ்சிடும்.